ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலில் திங்கட்கிழமை நிகழ்ந்த கைகலப்பு தொடர்பாக 7 கைது. ஆலய பிரச்சனை இன கலவரம் அல்ல, தவறாக தகவல்களை பரப்புவோர் மீது கடுமையான தண்டனை, காவல்துறை எச்சரிக்கை. மீண்டும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு 1 ஆண்டிற்கு தனிநபர் வருமான வரி விலக்கு. வணக்கம், அனைத்தும் உங்களை பற்றியே. பர்னாமா தமிழ் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது நேசன் செல்வராஜ். சுபாங் ஜெயா புத்ரா ஹைட்ஸ் USG 25 இருக்கும் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலில் திங்கட்கிழமை நிகழ்ந்த கைகலப்பில் தொடர்புடையதாக நம்பப்படும் 7 ஆடவர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். அதில் 2 செரடாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். திங்கட்கிழமை அதிகாலை சுமார் 2 மணிக்கு நிகழ்ந்த இச்சம்பவத்தில் மதியம் 12 மணி வரை கைது செய்யப்பட்ட இவர்கள் அனைவரும் 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் ஆவர். இச்சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் டத்தோ மஸ்லான் மன்சோர் தெரிவித்தார். எனவே காவல்துறையினரின் விசாரணைக்கு வழிவிடும் வகையில் அனைத்து தரப்பினரும் அமைதி காக்கும்படியும் சட்டத்தை பின்பற்றும்படியும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கோவிலினுள் இருந்த 50 ஆடவர்கள் கோவிலுக்கு வெளியில் இருந்த சிலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து இச்சண்டை மூண்டிருக்கலாம் என்பது பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக மஸ்லான் தெரிவித்தார். Sebanyak 18 buah kenderaan awam telah dibakar, termasuk ataupun 2 buah motosikal telah dibakar juga. 18 buah kenderaan pelbagai jenis dan 2 buah motosikal telah dibakar. Jadi keadaan semasa ini sudah kembali tenang dan dikawal sepenuhnya. அதே வேளையில் கைகலப்பு கருத்து வேறுபாட்டினால் ஏற்பட்டதாகவும் இதற்கும் எந்த ஒரு இனவாத அம்சங்களுக்கும் தொடர்பில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினருக்கும் அதிகாலை 2:45 மணிக்கு பொது மக்களிடமிருந்து அழைப்பு கிடைத்ததாக மஸ்லான் தெரிவித்தார். தொடக்கத்தில் நிலைமையை கண்காணிக்க சம்பவ இடத்திற்கு ரோந்து காவல்துறையினர் வந்தனர். எனினும் அவர்களின் வாகனத்தின் மீது கற்கள் வீசி எறியப்பட்டதில் அந்த வாகனத்தின் பின்புற கண்ணாடி உடைந்தது. வாகனத்தினுள் இருந்த காவல்துறையினருக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை. நிலைமையை கட்டுப்படுத்த கலக்க தடுப்பு காவல்துறையினர், FRU உட்பட இதுவரை 700க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் வளாகத்தை வந்தடைந்தனர். மற்றொரு நிலவரத்தில் அந்நிய நாட்டினரே இந்த ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலினுள் அத்துமீறி நுழைந்ததாக அதன் தலைமை அர்ச்சகர் F. ஜெயக்குமார் குற்றஞ்சாட்டியிருக்கிறார். இச்சம்பவத்தின் போது தீ பற்றிய காரிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட அடையாள ஆவணங்கள் மற்றும் உரையாடலின் அடிப்படையில் இது கண்டறியப்பட்டிருக்கிறது. டொயோட்டா ஹைலக்ஸ் ரக வாகனம் அதிகாலை சுமார் 2:15 மணிக்கு பின்புறம் வழியாக கோவிலின் வளாகத்திற்கு நுழைந்த போது இச்சம்பவம் தொடங்கியதாக ஜெயக்குமார் தெரிவித்தார். 1 மணி நேரத்திற்கும் மேல் நடந்த இக்கைகலப்பில் காவல்துறையினர் சம்பவ இடத்தை வந்தடைந்ததும் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம் என்று கோவிலினுள் இருந்தவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். எனினும் இக்கும்பல் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தியதாக ஜெயக்குமார் தெரிவித்தார். திங்கட்கிழமை மாலை 4 மணிக்குள் சம்பந்தப்பட்ட பகுதியை விட்டு வெளியேறுமாறு வான் சிட்டி டெவலப்மெண்ட் மேம்பாட்டு தரப்பினர் தெரிவித்ததாக தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக அவர் கூறினார். இந்த உத்தரவை தொடர்ந்து ஒரு சிறப்பு பூஜை நடத்த தாங்கள் அங்கு கூடியதாகவும் அவர் தெரிவித்தார். பின்னர் திடீரென்று ஒரு ஆடவர் கும்பல் கோவிலினுள் நுழைந்து தங்களை அங்கிருந்து விரட்டியதோடு தங்களுடன் சண்டையில் ஈடுபட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது இப்பிரச்சனை மிகவும் பரவலாக மக்களால் பகிரப்பட்டு வரும் நிலையில் உண்மையான தகவலை மட்டுமே பகிருமாறு ஜெயக்குமார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். இங்க நடைபெறக்கூடிய விஷயங்கள் எந்த ஒரு சமயமோ எந்த ஒரு இனத்தையோ இழிவுபடுத்தக்கூடிய விஷயம் அல்ல. இங்க நடந்தது தமிழர்களுக்கும் சண்டை இல்லை. இங்க நடந்தது டெவலப்பருக்கும் கோவிலில் உள்ளவங்க விரட்டுறதுக்காக ஒரு கேங்ஸ்டரிசம் நடந்தது. மலாய்காரர்களுக்கோ சீனர்களுக்கோ தமிழர்களுக்கோ எந்த ஒரு இன பிரச்சனையை தூண்டுறதுக்கோ எதுவுமே இல்லை. அதனால யாரும் தயவு செய்து வைரல் பண்ணும் பொழுது ஃபேஸ்புக்லையோ எதிரியோ ஃபேஸ்புக் உங்ககிட்ட இருக்கு எனக்கு மட்டும்தான் போஸ்ட் பண்ண சொல்லிட்டு வைரல் பண்ணாதீங்க. வைரல் பண்ணீங்கன்னா அது உங்களை பாதிக்கும், உங்களோட பிள்ளைகளை பாதிக்கும், உங்களோட சமுதாயத்தை பாதிக்கும், உங்களோட குடும்பத்தை பாதிக்கும். இதனிடையே இவ்விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்றும் மாயிகா துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ M. சரவணன் கேட்டுக்கொண்டார்.
இதை யாரும் அரசியல் படுத்த வேண்டாம். அரசியலுக்கு அப்பால் பட்டு இது இந்து சமய பிரச்சனையாக, இந்தியர்களுடைய பிரச்சனையாக சிந்தித்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட 200 குண்டர்கள் மீது போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும். 200 பேர் போலீஸ் நடவடிக்கை எடுத்தால்தான் மலேசிய இந்துக்களுக்கு இது ஒரு அரசியல் நாடகம் அல்ல, உண்மையாக நடந்த வன்முறை தாக்குதல் என்று உணர முடியும். ஆக மலேசிய அரசாங்கமும் போலீஸ் இலாக்காவும் இந்த 200 பேர் மீது கைது செய்து சீஃபில் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய விவகாரத்தின் முழுமையான விசாரணை முடியும் வரை அமைதி காக்குமாறு மலேசியர்களை பிரதமர் துறை அமைச்சர் செனட்டர் பி வேதமூர்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதோடு இவ்விவகாரம் குறித்து முழுமையான விசாரணை மேற்கொள்ளும்படியும் மலேசிய காவல் படை தலைவர் வேதமூர்த்தி கேட்டுக்கொண்டிருக்கின்றார். We call for a full and independent inquiry by the police to establish who is behind this serious attack on the temple and the motive for it. Those responsible for this violence must be arrested and punished. This investigation should be conducted by Bukit Aman and not left to the Subang Jaya police to handle. Thank you. இச்சம்பவத்திற்கான உண்மை நிலவரம் என்ன, அதன் பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்பதையும் காவல்துறை தீவிர விசாரணை செய்ய வேண்டும் எனவும் தேசிய காவல் படை தலைவரை அவர் வலியுறுத்தினார். இச்சம்பவம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் பல்வேறு காணொளிகளை மக்கள் பதிவேற்றம் செய்து வருகின்றனர். இது போன்ற அசம்பாவிதங்கள் நாட்டின் அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்பதால் அமைதியான முறையில் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று அனைத்து தரப்பினரையும் வேதமூர்த்தி கேட்டுக்கொண்டார். இதனிடையே ஸ்ரீ மாரியம்மன் ஆலய பிரச்சனையை மையமாக வைத்து இனம் மற்றும் மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் வலைப்பதிவாளர்கள் உட்பட யாரும் செயல்பட வேண்டாம் என்று காவல்துறை கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மக்களுக்கு தவறான தகவல்களை பரப்புபவர்களுக்கு உள்நோக்கம் இருப்பதாக தேசிய காவல் படை துணைத் தலைவர் தான் ஸ்ரீ நூர் ரஷீத் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்கு கேடு மற்றும் மக்களின் சுபிட்சத்திற்கு பாதகத்தை ஏற்படுத்துபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க காவல்துறை அஞ்சாது என்றும் அவர் கூறினார். நாட்டின் அமைதிக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதால் இச்சம்பவத்தை காவல்துறை கடுமையாக கருதுவதாக தான் ஸ்ரீ நூர் தெரிவித்தார். கோவிலில் நடைபெற்ற இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இது இனங்களுக்கு இடையிலான கலவரம் அல்ல என்றும் அவர் கூறினார். சுபாங் ஜியா புத்ரா ஹைட்ஸ் USG 25 இருக்கும் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் விவகாரம் தொடர்பில் தற்போதைய நிலவரத்தை நிருபர் ஜமுனா வேலாயுதம் நம்மிடம் பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றார். ஜமுனா, இன்று அதிகாலையிலிருந்து மிகவும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய சுபங் ஜெயா சிபில் ஆலயத்திலிருந்து இப்பொழுது நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றோம். மிகவும் உண்மையிலேயே ஒரு பரபரப்பான சூழ்நிலை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த மாரியம்மன் ஆலயத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு பக்கம் நிறைய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தற்பொழுது நிலைமையை பார்க்கும் போது நிலைமை கட்டுக்கோப்புக்குள் தான் இருக்கின்றது. அதே சமயம் நேற்று முழுவதும் என்ன நடந்தது, இன்று காலையிலிருந்து என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்காக நிறைய பொதுமக்கள் இந்த கோவிலுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று தற்பொழுது வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். இன்று திங்கட்கிழமை என்பதால் பொதுமக்கள் நிறைய பேர் வேலை முடிந்து என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள இங்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே சமயம் இங்கு பார்க்கும் போது மக்கள் கூட்டம் நேரமாக அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. ஒருபுறம் இந்த கோவிலை காப்பாற்ற வேண்டும், மறுபுறம் தவறான வதந்திகளை மட்டும் பரப்பக்கூடாது என்று ஒரு பக்கம் வேண்டுகோளும் விடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எப்படி இருந்தாலுமே இந்த கோவிலை காப்பாற்றுவதற்காக மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதே சமயம் சில சமயங்களில் தேவையில்லாத வதந்திகள் பரவும் போது இன கலவரம் ஏற்படும் என்பதற்கு அதிகமான சாத்திய கூறுகள் இருப்பதால் தயவு செய்து அது போன்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் ஒரு பக்கம் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் பொதுமக்கள் இந்த விவகாரத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு பேசும் வரை எந்தவித பிரச்சனையிலையும் ஈடுபட வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் இன்னும் 2 தினங்களில் இதற்கான தீர்வுகள் காணப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இருந்தாலுமே சில விஷயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் போது நமது உரிமைகளை கேட்டு வாங்க வேண்டும். அதே சமயம் இல்லாத ஒன்றை பரப்பும் போது, வதந்திகள் பரவும் போது நமது சமுதாயத்திற்கு சில பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யவிருக்கின்றது. எனவே இதில் நாம் கவனமாக இருப்போம். பர்னாமா தமிழ் செய்திகளுக்காக ஜமுனா வேலாயுதம். நன்றி ஜமுனா. பேங்க் ரக்யா நிறுவனத்தின் வாரிய தலைவரான
தான் ஸ்ரீ ஷுக்ரி முகமது சாலே அப்பதவியில் இருந்து உடனடியாக நீக்கப்பட்டிருக்கிறார். 1978ஆம் ஆண்டு பேங்க் கர்ஜசமா ரக்யாட் மலேசியா நிறுவன சட்டம் 202 கீழ் முதலாவது அட்டவணையின் செக்ஷன் 5 மற்றும் துணை பகுதி 2 உட்பிரிவு 2 கீழ் 1MDB தொடக்க கட்ட கணக்காய்வு அறிக்கையில் ஷுக்ரி ஈடுபட்டிருப்பது குற்றம் என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தொழில் முனைவர் மேம்பாட்டு அமைச்சர் முகமது ரிஸ்வான் முகமது யூசுப் அறிவித்திருக்கிறார். பேங்க் ரக்யாட் நிறுவனத்தின் வாரிய தலைவராக ஷுக்ரி பதவி ஏற்றிருந்த காலத்தின் போது அவர் செய்த முடிவுகள் அந்த வங்கிக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா என்பது மறு ஆய்வு செய்யப்படும். அவ்வாறு இருந்தால் அம்முடிவுகள் உடனடியாக ரத்து செய்யப்படும் என்றும் அவ்வமைச்சு இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே பேங்க் ரக்யாட்டின் வாரிய தலைவர் குறித்த நியமனம் முடிவு செய்யப்பட்டவுடன் புதிய வாரிய தலைவர் நியமிக்கப்படுவார் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு நீதி வழங்கும் பொருட்டு 1MDB நிறுவனத்தின் ஊழலுக்கு காரணமானவர்களை அரசாங்கம் நிச்சயமாக அடையாளம் காணும். அந்த நிறுவனத்தில் ஏற்பட்ட நிதி மோசடியில் பல தரப்பினர் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருப்பதாகவும் அவற்றை எதிர்க்கட்சியினர் மறுக்க கூடாது என்றும் நிதி அமைச்சர் லீம் குவான் எங் தெரிவித்திருக்கிறார். Kedudukan fiskal. Sekiranya pembangkang tak mahu akui ini saya rasa tidak bertanggungjawab dan tidak menjalankan tugas sebagai seorang ahli parlimen kepada rakyat Malaysia. Janganlah lari. Jangan lari daripada kenyataan sedemikian. 1MDB நிறுவனத்தில் ஏற்பட்ட ஊழல் மற்றும் நிதி முறைகேடு போன்ற குற்றங்கள் கள்ளப்பணம் பரிமாற்றம் போன்ற மிகப்பெரிய குற்றங்களுக்கு வித்திட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனால் நாட்டின் நிதி நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளதாக லீம் தெரிவித்தார். 1MDB நிறுவனத்தில் நிகழ்ந்துள்ள குற்றங்களின் உண்மை நிலவரங்களை எதிர்கொள்ள முடியாமல் மணல் உள்ளே தலையை விட்டுக் கொள்ளும் நெருப்பு கோழிகளைப் போல் எதிர்க்கட்சியினர் செயல்படுகின்றனர் என்றும் அவர் சாடியுள்ளார். திங்கட்கிழமை மக்களவை கூட்டத்தில் டத்தோஸ்ரீ ரொனால்ட் கியாண்டி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது லீம் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டில் இருக்கும் அனைத்து தொலைத்தொடர்பு கோபுரங்கள் மற்றும் ஒளிபரப்பு கட்டமைப்புகள் அனைத்துலக விதிமுறைகளையும் தரத்தையும் பின்பற்றுவதால் கதிர்வீச்சில் இருந்து விடுபட்டு பாதுகாப்பாக இருக்கின்றன. 2011ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் அமலில் இருக்கும் EMF எனப்படும் மின்காந்த அதிர்வெண் துறை மற்றும் SAR எனப்படும் குறிப்பிட்ட உட்கிரகிப்பு உள்ளடக்கம் ஆகிய தர கட்டுப்பாடுகளை ஒவ்வொரு தொடர்பு சாதனங்களும் பின்பற்றுவதை அரசாங்கம் உறுதி செய்துள்ளதாக தகவல் பல்லுலக துணை அமைச்சர் எடின் ஷஸ்லி ஷித் கூறியுள்ளார். தற்போது நாடு முழுமையிலும் 20,023 தொலைத்தொடர்பு ஒளிபரப்பு கட்டமைப்புகள் செயல்படுகின்றன. Semua menara dan struktur komunikasi adalah tertakluk kepada garis panduan pembinaan menara dan struktur pemancar komunikasi yang telah ditetapkan oleh Kementerian Perumahan dan Kerajaan Tempatan KPKT dan terletak di bawah bidang kuasa pihak berkuasa tempatan ataupun PBT. திங்கட்கிழமை மக்களவையில் நடைபெற்ற கேள்வி நேரத்தின் போது தொலைத்தொடர்பு கோபுரங்கள் சுகாதாரத்திற்கு கேடு விளைவிப்பதாக எழுப்பப்படும் கூற்று குறித்து பதிலளித்த எடின் இவ்வாறு கூறினார். இந்த விவகாரம் குறித்து மக்களுக்கு விளக்கம் அளிக்க சுகாதார அமைச்சின் ஒத்துழைப்புடன் பாதுகாப்பு திட்டம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஊழல் வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு உதவும் வகையில் டத்தோ அந்தஸ்துடைய குடிநுழைவுத்துறை மூத்த அதிகாரி ஒருவரையும் 3 குடிநுழைவுத்துறை அதிகாரிகளையும் 1 வர்த்தகரையும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM திங்கட்கிழமை தடுத்து வைத்திருக்கிறது. இவர்கள் அனைவரையும் திங்கட்கிழமை தொடங்கி வரும் வியாழக்கிழமை நவம்பர் 29ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு தடுத்து வைக்க மஜிஸ்ட்ரேட் அசுரேன் ஷஹீரா சௌஃபி அஃபண்டி அனுமதி வழங்கியிருக்கிறார். மலேசிய குடிநுழைவுத்துறை நிர்ணயித்திருக்கும் விதிமுறையை பின்பற்றாமல் தொழில்முறை பயண அட்டை மற்றும் தற்காலிக அலுவல் பயண அட்டைக்கான விண்ணப்பத்திற்கு அனுமதி வழங்க இந்த மூத்த அதிகாரி ஊழல் பெற்றதாக சந்தேகிக்கப்படுகிறது. 2009ஆம் ஆண்டு SPRM சட்டம் செக்ஷன் 17 உட்பிரிவு ஏவின் கீழ் இதன் தொடர்பான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக SPRM விசாரணை பிரிவு இயக்குனர் டத்தோஸ்ரீ சிமி அப்துல் கானி தெரிவித்தார். இந்த மூத்த அதிகாரி வீட்டில் SPRM சோதனை மேற்கொண்டதில் 91,000 ரிங்கிட் மதிப்புடைய பல்வேறு நாணயங்களிலான ரொக்க பணமும் கண்டெடுக்கப்பட்டது. அதோடு சந்தேக நபரின் பெயரில் 180 லட்சம் ரிங்கிட் கொண்ட சிங்கப்பூர் வங்கி கணக்கு புத்தகமும் கண்டெடுக்கப்பட்டது.
தொழில்துறையில் மேல் படிப்பை தொடர்வதற்கு அதிகமான இந்திய மாணவர்கள் முன்வர வேண்டும். Lexus Suites Penang gives you the ultimate beachfront getaway at affordable luxury. With over 200 suites boasting world-class award-winning design and architecture, this seaside property is the only resort equipped with a private dip pool in every unit. With all these and amazing scenic views at your doorfront, you'll be guaranteed to unwind and relax in no time during your stay. For dining, you'll be spoiled for choice with an array of food and beverage outlets to satisfy your taste buds. Escape to paradise at Lexus Suites Penang. மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அடுத்த ஆண்டு முதல் மீண்டும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அரசாங்கம் ஒரு ஆண்டிற்கு தனிநபர் வருமான வரி விலக்கு வழங்கியிருக்கிறது. பெண்கள் மீண்டும் வேலைக்கு செல்ல ஊக்குவிக்கும் வகையில் இம்முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக மனிதவள அமைச்சர் எம் குலசேகரன் தெரிவித்தார். டேலண்ட் கார்ப்பரேஷன் மலேசிய நிறுவனம் இந்த வருமான வரி விலக்கு திட்டத்தை கண்காணிப்பதோடு நிர்வகிக்கும் என்றும் அவர் கூறினார். One more thing is those who are coming back, women, next year they will get a 12-month tax break. So you don't have to pay tax. That will be for effective 2000. நாட்டில் 54.7 விழுக்காடாக இருக்கும் பெண்களின் தொழிலாளர்களின் எண்ணிக்கையை 56.5 அதிகரிக்க அரசாங்கம் இலக்கு கொண்டிருப்பதாக குலசேகரன் தெரிவித்தார். அதிகமான பெண் தொழிலாளர்களை உருவாக்குவதன் வழி மொத்த உள்நாட்டு உற்பத்தி 600 கோடியிலிருந்து 90 கோடி வரை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறினார். நாட்டில் சமநிலையான தொழிலாளர் மற்றும் வாழ்க்கை சூழலை அமல்படுத்த அரசாங்கம் மகளிர் குடும்ப மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சுடன் டேலண்ட் கார்ப் நிறுவனத்துடன் ஒத்துழைப்பை மேற்கொள்வதாக அவர் தெரிவித்தார். கோலாலம்பூரில் டேலண்ட் கார்ப் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற 2018 லைஃப் அட் வொர்க் வருடாந்திர விருதை வழங்கிய நிகழ்ச்சிக்கு பின்னர் குலசேகரன் இவ்வாறு தெரிவித்தார். சிறந்த எதிர்காலத்தை கொண்டிருக்கும் தொழில் துறையில் தங்களின் மேல் படிப்பை தொடர்வதற்கு அதிகமான இந்திய மாணவர்கள் முன்வர வேண்டும். தொழில் கல்வி மற்றும் தொழில்நுட்ப பயிற்சி திட்டமான TVET இந்திய மாணவர்கள் பயில்வதற்கு சுமார் 3000 இடங்கள் ஒதுக்கீடு செய்துள்ளதால் இவ்வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மனிதவள அமைச்சர் எம் குலசேகரன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பல வாய்ப்புகளும் வசதிகளும் அக்கல்லூரிகளில் செய்து தரப்பட்டாலும் இந்திய மாணவர்கள் அவற்றை பயன்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது வருத்தம் அளிப்பதாகவும் குலசேகரன் கூறினார். அந்த கல்லூரி கட்டி இந்தியருக்கு தான் மிக கூட வாய்ப்பு கொடுக்கணும் அன்றைக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா இன்றைக்கு வரைக்கும் அந்த வாக்குறுதியை சாதிக்க முடியாது இருக்கு. இன்றைக்கு என்னால அமைச்சர்லயே நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா இந்தியன் மக்களுக்கு இந்தியன் மாணவர்கள் அந்த மாதிரி கல்லூரி போய் பழகிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. ஏன் தயங்குறாங்க எனக்கு தெரியல. மிச்சம் ஏனெல்லாம் போய் நல்லா படிக்கிறாங்க, எல்லாம் வாய்ப்பு இருக்கு. தற்போதைய நிலையில் இந்தியர்கள் பொருளாதார அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கண்டு விட்டதாக கூறிவிட முடியாது. பலர் வேலை வாய்ப்புகள் இன்றி தவித்துக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் இம்மாதிரியான தொழில்துறை கல்வி வாய்ப்புகளை பயன்படுத்தி தங்களின் பொருளாதார நிலையை இந்தியர்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் குலசேகரன் கேட்டுக்கொண்டார். TVET திட்டம் மாணவர்களுக்கு பல கைத்தொழில்களை கற்றுக் கொடுப்பதோடு மனித மூலதன மேம்பாட்டுக்கும் உதவுவதாகவும் அவர் கூறினார். ஆகவே இந்தியர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள அனைத்து வாய்ப்புகளையும் சலுகைகளையும் தகுந்த முறையில் பயன்படுத்தி நன்மை அடைய வேண்டும் என்றும் குலசேகரன் வலியுறுத்தினார். இதனிடையே மலேசியாவில் வாழும் பல்லின மக்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்தவும் தமிழ் சமூகத்தின் கலாச்சாரத்தை அங்கீகரிக்கவும் 2018 ஆண்டுக்கான மலேசிய தீபாவளி பொது உபசரிப்பு நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியை சுற்றுலா கலை மற்றும் கலாச்சார அமைச்சுடன் இணைந்து கிள்ளான் நகராண்மை கழகமும் ஏர் ஏசியாவும் ஏற்று நடத்தினர். கிள்ளானில் நடைபெற்ற இந்த தீபாவளி பொது உபசரிப்பு நிகழ்ச்சியில் 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காலை 10 மணிக்கு தொடங்கி இரவு 10:30 மணி வரையில் இங்கு பல்வேறு இந்திய உணவுகள் பொதுமக்களுக்கு பரிமாறப்பட்டன. பல்லின மக்கள் ஒன்றாக கூடி இந்நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடுவது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் கூறினர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாப்பாடுலாம் கொடுத்தாங்க. எல்லா மக்களும் வந்திருக்கிறாங்க, எல்லா இன மக்களும் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வைக்கிறதுக்கு ரொம்ப நம்ம மக்களும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். Seronok lah sebab ramai berkumpul kan. Lepas tu nampak harmoni semua. Satu kaum boleh duduk satu tempat bersama-sama. Makan dia pun sedap-sedap okey lah.
இம்மாதிரியான நிகழ்ச்சிகளில் பல்லின மக்களின் ஒற்றுமையை காண்பதற்கு பெருமையாக இருப்பதாக வருகையாளர்கள் கூறினர். எல்லாம் ஒற்றுமையாக இருந்து எல்லா மதமும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து எல்லாம் இந்த ஷோ வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க இந்த ஷோ. அதை தவிர்த்து கண்களுக்கு விருந்தாக பல கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. கலை நிகழ்ச்சிகளை படைப்பதற்கு உள்நாட்டு கலைஞர்கள் மட்டுமல்லாது வெளிநாட்டு கலைஞர்களும் வந்திருந்தனர். மத்திய அமெரிக்காவில் கடும் பனிப்புயல் வீசி வருகிறது. Tiada agenda tersembunyi. Tiada ruang berteka-teki. Temu bual eksklusif menjawab segala persoalan. Saksikan Up Sound setiap Rabu 8.30 malam hanya di Benar Manis Channel. Semuanya tentang anda. மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகளை காண்போம். மத்திய அமெரிக்காவில் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி கடும் பனிப்புயல் வீசி வருகிறது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் வெளியில் நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் பனி சூழ்ந்து காணப்படுவதால் வாகனங்களை இயக்க முடியவில்லை. முக்கிய நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. மத்திய மேற்கு மாநிலங்களில் பனிப்புயல் காரணமாக 10 அங்குலம் அளவிற்கு பனிப்படலம் பரவ வாய்ப்பு இருப்பதாகவும் சில மாநிலங்களில் 12 அங்குலம் அளவிற்கு பனிப்படலம் ஏற்படலாம் என்றும் அமெரிக்க வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். திங்கட்கிழமை தொடங்கி பனிப்புயல் வடமேற்கு மாநிலங்களை நோக்கி நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிலையில் பனிப்புயல் காரணமாக அமெரிக்காவின் பல்வேறு விமான நிலையங்களில் இருந்து இயக்கப்படும் 1600க்கும் மேற்பட்ட விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சிகாகோ அனைத்துலக விமான நிலையத்தில் இருந்து அதிகபட்சமாக 770 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சுமார் 15,000 விமானங்கள் மிகவும் தாமதமாக புறப்பட்டு செல்கின்றன. பனிப்புயலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருப்பதால் மத்திய அமெரிக்க மாநிலங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் சில வெளிநாட்டு செய்திகள் சுருக்கமாக. இந்தியா மும்பையில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி இன்று திங்கட்கிழமையுடன் 10 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. அதை முன்னிட்டு அந்த பயங்கரவாத தாக்குதலில் பலியானவர்களுக்கு அந்நாட்டு தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இந்தியாவை மட்டுமின்றி உலக நாடுகளை உலுக்கிய இந்த பயங்கரவாத தாக்குதலில் இந்தியர்கள் மட்டுமல்லாது அமெரிக்கா, இஸ்ரேல், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி என்று பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் உட்பட 166 பேர் கொல்லப்பட்டனர். உகாண்டா முக்கோனோ மாவட்டத்தின் அருகில் உள்ள விக்டோரியா ஏரியில் எதிர்பாராத விதமாக பலத்த காற்று வீசியதால் உல்லாச படகு ஒன்று அதில் விழுந்து கவிழ்ந்தது. இந்த விபத்தில் உயிரிழந்த 30 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போன சிலரை தேடும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்தாலி சான் விலிச்சே சிர்ச்சேவோ பகுதியில் உள்ள கிராமத்தில் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள சாலை ஒன்றில் பெரிய குழி ஏற்பட்டுள்ளது. அக்குழியில் கவிழ்ந்த கார் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்யும் என்று அந்நாட்டு வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பெண்களுக்கு எதிரான வன்முறை அகற்றும் அனைத்துலக தினத்தை முன்னிட்டு பார்சிலோனாவில் நூற்றுக்கணக்கான பெண்கள் அமைதி ஊர்வலத்தில் ஈடுபட்டனர். ஸ்பெயினில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வருவதால் அதனை களைவதற்கு அதிகாரத்துவ தரப்பு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். நியூசிலாந்து கடற்கரையில் ஒதுங்கிய சுமார் 145 பைலட் வேல்ஸ் எனப்படும் ஒரு வகை திமிங்கல மீன்கள் இறந்துள்ளன. இச்சம்பவத்திற்கான காரணத்தை இயற்கை ஆர்வலர்கள் கண்டறிந்து வருகின்றனர். தொடர்வது விளையாட்டு செய்தி. ஜெர்மனியின் புண்டஸ்லீகா கிண்ண காற்பந்து போட்டியில் பொருசியா மான்சென்கிளாட்பேச் 4-1 என்ற கோல் எண்ணிக்கையில் ஹெனோவரை தோற்கடித்திருக்கிறது. இந்த வெற்றியின் மூலம் புள்ளிப்பட்டியலில் அது மேல்நிலைக்கு சென்றிருக்கிறது. முதல் பாதி ஆட்டத்தின் முதல் 20 நிமிடங்கள் வரை ஹெனோவர் மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தது.
அதன் பயனாக 20வது நிமிடத்தில் அது கோல் அடித்து அரங்கை அதிரச் செய்தது. இந்த வெற்றியை தடுத்து நிறுத்த மோன்ஷன் கிளாட்பேக் தமது ஆட்டத்தின் வேகத்தை அதிகப்படுத்தியது. இதனால் அது 27வது நிமிடத்தில் தார்கன் ஹசர்ட் மூலம் முதல் கோலை போட முதல் பாதி ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. இரண்டாம் பாதி ஆட்டத்தில் மோன்ஷன் கிளாட்பேக் கரம் ஓங்க தொடங்கியது. மாற்று ஆட்டக்காரர்களுடன் அது புதிய வியூகத்தில் களமிறங்கி தொடர்ந்து 3 கோல்களை போட்டு 4-1 என்ற நிலையில் வெற்றி பெற்றது. ஆட்டத்தை திறமையாக தொடங்கிய ஹேனோவரின் தற்காப்பு பகுதி பலவீனமானதில் எதிரணியின் தாக்குதலில் அது திணறி போனது. தமிழ் நமது அடையாளம், இலக்கியம் நமது பண்பாட்டின் பெருமை. தமிழில் பேசுவோம், மொழியை காப்போம். உங்கள் சிந்தனைக்கு இன்றைய இலக்கிய சுவை. இத்துடன் இன்றைய பர்னமா செய்திகள் ஒரு நிறைவை அடைகின்றன. ஆக கடைசியான தகவல்களுக்கு எங்களின் முகநூல், இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டரை காண்பதுடன் எங்களின் யூடியூப் அலைவரிசையும் வலம் வாருங்கள். நான் நேசன் செல்வராஜ். நன்றி, வணக்கம். அனைத்தும் உங்களை பற்றியே.